எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டிசம்பர் ஹாலிடேஸ்க்கு பசங்க வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தி லட்டு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1/2 கப் பாதாம் பருப்பு போட்டு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. பாதாமில் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் போல் வந்ததும் 1/2 கப் முந்திரி பருப்பு சேருங்க. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இப்போ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 கப் பிஸ்தா பருப்பு போடுங்க. நான் உப்பு சேர்க்காத பிஸ்தா யூஸ் பண்ணுறேன். 3 நிமிஷத்துக்கு எல்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் 1/2 கப் வால்நட் சேர்த்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வால்நட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேற நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆனதும் வறுத்த வச்ச நட்ஸோட சேர்த்துக்கோங்க. லட்டுக்கு இனிப்புக்காக நான் 25 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதோட சீடை எடுத்துட்டு இப்போ கடாயில் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணுங்க. வறுத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. அடுத்து வறுத்த நட்ஸ் எல்லாம் ஆறுனதும் ஃபுட் ப்ராசஸருக்கு மாற்றி கோஸாக அரைங்க. உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் வறுத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்ச நட்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அரைங்க. லட்டு மிக்ஸ்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவுங்க. இப்போ லட்டு மிக்ஸ்சரை கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக சின்ன லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. லட்டுவை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வெளியில் வச்சிங்கன்னா கூட ஒரு 3 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். நல்ல அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல கேழ்வரகு மாவு வறுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 கப் கேழ்வரகு மாவு போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். நெக்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுக்க போகிறேன். இதுக்கு தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வெல்லத்தை கரைக்க ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி 150 கிராம் வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லப்பாகு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. லட்டு செய்யறதுக்கு வறுத்த கேழ்வரகு மாவு ஒரு பவுலுக்கு மாற்றி இதில் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லப்பாகு கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெய்யோட அளவையும் வெல்லப்பாகோட அளவையும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 2-3 டேபிள் ஸ்பூன் வெல்லப்பாகு ஊற்றிருக்கேன்.
எல்லாம் நல்லா திரண்டு வந்ததும் சின்ன லட்டுவாக உருட்டுங்க. அருமையான ஆரோக்கியமான கேழ்வரகு லட்டு ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு அருமையான லட்டு ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.